சத்துருவுக்கே சஞ்சலம், நமக்கு அல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு சஞ்சலம் வரும். இட் இஸ் நாட் பெர்மனன்ட், இட் இஸ் டெம்பரரி ஒன். தற்காலிகமா வரும். புயல் அடிக்கும், ஒரு நாள் அடிக்கும், அவ்வளவுதான். வருஷம் முழுதும் அடிக்காது. அல்லையிலே சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில புயல் வந்திருக்கு, அது வருஷம் முழுதும் அடிக்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. 2025 ஜம்ப் பண்ணி 2026 வந்திருக்கும். ஆனால் அந்த சஞ்சலம் மாற போகிறது, உங்கள்ட்ட விலகி போக போகிறது. தேவன் விலக்க போகிறார், தேவன் துரத்தி அடிக்க போகிறார். சஞ்சலம் நமக்குரியதல்ல, அந்த சஞ்சலம் சத்துருவுக்கே உரியது. நீங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிற ஜனங்கள், தெய்வத்தை நேசிக்கிற ஜனங்கள், தெய்வத்திற்கு இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிற மக்கள், உங்கள் இருதயத்திலும் சரி இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவர் ஒருவர் எனக்கு போதுமானவர் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், ஆக சஞ்சலம் என்பது உங்களுக்கு உரியது அல்ல. அது பிசாசுக்கு உரியது, சத்துருக்கு உரியது. வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். மீகா 7வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நான் வாசிக்க கேட்கலாம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சத்துரு உண்டு. நீங்க உடனே ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டுக்குள்ள சத்துரு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், வயதான தாய் தந்தை, ஒரு 6 பேரோ 8 பேரோ 5 பேரோ ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல எந்த ஒரு நபர் ரட்சிக்கப்படவில்லையோ அந்த நபர் அந்த குடும்பத்துக்கு சத்துரு. எந்த ஒரு நபர் கர்த்தரை ஆராதிக்கவில்லையோ அந்த நபர் வீட்டுக்கு சத்துரு. இந்த சத்துரு நம்ம கூட தான் படுத்திருக்கோம், இந்த சத்துரு நம்ம கூட தான் சாப்பிடும், இந்த சத்துரு நம்ம வீட்டுக்குள்ள, நீங்க பிரயாசப்பட்டு கட்ட அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கும், உங்களோட உறவாடி இருக்கும். உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். 10 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அதுல ஒரு நபர் ரட்சிக்கப்படாவிட்டால் அந்த நபர் வழியாக அந்த குடும்பத்திற்கு பல கலக்கங்கள் வர வாய்ப்பு உண்டு. அதை தான் இந்த வசனம் சொல்லுது. உன் வீட்டாரே சத்துரு. வெளியில் உள்ள சத்துரை இனம் கண்டு கொள்ளலாம், வீட்டுக்குள்ள இருக்கிற சத்துரை இனம் கண்டு கொள்ள முடியாது. வெளியில் உள்ள சத்துரை என்னென்ன செய்வான் நமக்கு தெரிஞ்சு போயிடும், எச்சரிக்கையா இருப்போம். ஆனா வீட்டுக்குள்ள உள்ள சத்துரோட தோல் மேல கை போட்டு போயிட்டு இருப்போம், அதுக்கு வர பாதிப்பு நமக்கு வந்துகிட்டு இருக்கும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமியாருக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். அவனுடைய மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. அடுத்த வசனம், நானோ வென்றால். இது யார் சொல்றது? ரட்சிக்கப்பட்ட நபர். நானோ வென்றால் நான் சத்துருவாய் மாற மாட்டேன், என் குடும்பத்திற்கு நான் சமாதான நபராய் இருப்பேன், என் குடும்பத்திற்கு நான் சாதகமான நபராய் இருப்பேன், என் குடும்பத்திற்கு நான் பயன்படுகிற நபராய் இருப்பேன். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை அவமானம், எத்தனை வழிகளில் வந்தாலும் அந்த கர்த்தரை விட்டு அவர்கள் விலகவே மாட்டார்கள், விலக முடியாது. கர்த்தருக்கு காரி முகத்துல துப்புனாலும் சரி, எந்த காரணமும் காட்டி கர்த்தரை விட்டு அவங்க போக மாட்டாங்க. கர்த்தர் துப்புள்ளி இல்ல, கர்த்தர் அவமானப்படுத்தல இல்ல. உங்களை ஒரு நபர் இடையூறு பண்றாங்கன்னா அதனுடைய பிரதிபலனை கொஞ்சம் லேட்டா தான் நீங்க பார்க்க முடியும். சிலதை உடனே பார்க்கலாம், பலதை லேட்டா தான் பார்க்க முடியும். உடனே வராது. அவசரப்பட கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, என்ன இப்படி அவமானப்படுத்துறாங்க, அதுக்கு நான் சபைக்கு வர மாட்டேன். முட்டாள்கள், அடிமுட்டாள்கள், அடிமுட்டாள்கள். கோச்சிக்காதீங்க யாரும், இந்த வார்த்தைகள் கரடு மூட்டை தான் இருக்கும். நான் கிராமத்திலிருந்து வந்தவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமுட்டாள்கள். யாரை வைத்து யாரை விரோதிப்பது, யாரை வைத்து எதை இழப்பது? எப்படி வேணாலும் வரலாம் எதிர்ப்பு, எங்க இருந்து வேணாலும் வரலாம். அதை சொல்லிட்டாரு, வீட்டுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது இப்ப? வெளியில வந்த சத் என்ன, கடந்த 30 வருஷமா இதுல பேசிட்டு கிடக்குறோம். என்ன மெயின் அட்டாக்கே அங்கதான் வரும். எங்க சவுண்ட் சிஸ்டத்துல மெயின் பாதிப்பே வரும். அதுலதான் ஜாக்கிரதையா ஜெபத்தோட இருக்கணும். நீங்க இல்லைன்னா நாங்க முடிஞ்சிச்சு கதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சத்துருவை பார்த்து பயப்படக்கூடாது, சவால் இடணும். என் குடும்பத்தை தள்ளிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறியா? என் வீட்டார ஒரு நபரை பாழாக்கிட்டு சொல்லி சந்தோஷப்படுறியா? என் வீட்டில் உள்ள நபரை குழப்பி விட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறியா? சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, உன் சந்தோஷத்துல இடி விழ போகுது. நான் சந்தோஷமா வாழ போகிறேன். அல்லேலூயா. சத்துருவே
அப்ப நம்ம வீட்டுல ஒரு நபர் விலகி இருக்க யார் காரணம்? பிசாசு. அவன் விலகிட்டான், அவன் பிரிச்சுட்டான். ஜெபங்கிற வாசனையே இல்லை, உபவாசங்கிற வாசனையே இல்லை, பக்திங்கிற வாசனை இல்லை, வேதம் வாசங்கிற வாசனை இல்லை. வேதத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நபருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இது வேத வசனம் சொல்லுது, சத்துருவை பார்த்து சவாலிடுங்கள், தள்ளினவனை பார்த்து சவாலிடுங்கள், புறம்பாக்கினவனை பார்த்து சவாலிடுங்கள், நம்ம குடும்பத்தில் வேதனையை உண்டாக்கின நபரை பார்த்து ஒரு சவாலிடுங்கள். நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் நாங்கள் எழுந்திருப்போம். அல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், என்னை தள்ள மாட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை நிரந்தரமா தள்ள மாட்டார். சொல்லுங்க வாயை திறந்து. அது பொருளாதாரமா இருக்கட்டும், மற்ற ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி. ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிட்டீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாற்ற போகிறாரு, அந்த உயர்ந்த இடத்துல மறுபடியும் வைக்க போகிறாரு. நீங்க சத்துரை பார்த்து சவாலிடணும். எத்தனை சோதனை உங்க வீட்டில் வந்திருந்தாலும் சரி, இழக்க கூடாத நீங்க இழந்திருந்தாலும் சரி, நீங்க சொல்லணும், தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னை விட்டு விலகவில்லை. இதைதான் நம்ம அறிக்கையிடணும், இதுதான் அறிக்கையிடணும். நீங்க வாசிங்க லேவியராகமம் 26வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். சரி. பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு. அதுக்கு முந்திரி வசனம் 7-8. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நல்லா கவனி, மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். கவனிங்க, ஓய்வு நாளை, இந்த பரிசுத்த நாளை யார் சரியாக ஆசரிக்கிறீர்களோ உங்களுக்கு தேவன் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன யுத்தம் பண்ணுவாரு? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. 26:7. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை. கவனிங்க, ஒரு பெரிய மாபெரும் சக்தி, பயங்கரமான வல்லமை, the great power come from Jesus Christ. Whom? யாருக்கு அந்த பெரிய வல்லமை? யாருக்கு அந்த பெரிய பவர்? யாருக்கு? கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களில் 5 பேர். வாசிங்க, 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 100 பேர் பல ஆயிரங்களை. நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். I am anointing by Jesus Christ. உண்மை, உண்மை, பொய்யல்ல. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உண்மை. We have the Holy Spirit, we have the word of God. உண்மை, 100% உண்மை. இதனுடைய பவர் என்ன? இதனுடைய வல்லமை என்ன? வாழ்நாள் முழுவதும் அடிமையாய் வாழ்வதா? வாழ்நாள் முழுவதும் தனக்குழிந்த வாழ்வதா? ஒரு நாள் கூட வெற்றி கிடையாதா? ஒரு ஆண்டு கூட சந்தோஷம் கிடையாதா? எதற்காக இந்த ஹோலி ஸ்பிரிட்? எதற்காக இந்த வேர்ட் ஆஃப் காட்? உறங்குதோ? நெவர். நம்முடைய ஆராதனை சரியில்லை, நம்முடைய பயபக்தி சரியில்லை, நம்முடைய தொழுகை சரியில்லை. ஆகவே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய வல்லமை தரார் பாருங்க. பரிசுத்த ஆவி, தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அது எத்தனை பேரை துரத்துமா? 50 பேர். வாசிங்கம்மா. 5 பேர் 100 பேரை 5 நபர் 100 பேரை துரத்துவாங்களா? உங்களில் 100 பேர் 100 பேர். ஒரு ஆயிரம் அல்ல, பல ஆயிரங்களை. ஒரே ஒரு தாவீது தான். இஸ்ரவேல் சமஸ்த சேனை, போர் முனை,
சவுல் ராஜா நடுங்கி நிற்கிறான். எல்லா சேனாதிபதிகளும் ராணுவ தளபதிகளும் நடுங்கி நிற்கிறார்கள். ஒருவன் குரலை கேட்டு ஒத்த நபர் சவாலிடுறான், வாங்கடா ஒத்தைக்கு. ஒரு நபர் வாங்குறான், ஒரு பயலும் போகல. எதேச்சா அங்கே தாவீது அழைக்கப்பட, எதேச்சா அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி தாவீது அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. பல ஆயிரங்கள் வெற்றி பெறவில்லை, ஒரே ஒரு நபர் பல ஆயிரங்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தான். எந்த பலத்தினால, எந்த தைரியத்தினால, எந்த கேடகத்தினால, எந்த ஈட்டியினால இல்லை, பரிசுத்த ஆவியின் பலத்தினால. ஊருக்கு ஒருத்த வர்றீங்க, தெருவுக்கு ஒருத்த வர்றீங்க, குடும்பத்துக்கு ஒருத்த வர்றீங்க, உங்களுக்குள்ள அந்த ஊரையே ஜெயிக்கக்கூடிய தேவாவியின் பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. அந்த ஊரையே ஜெயிக்கக்கூடிய பலம், அந்த ஊரையே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய பலம், தோற்று போகிற பலம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. நாம எதை எடுத்தாலுமே பயந்து 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 அதை பண்ணிடுவானோ பிசாசு, இதை பண்ணிடுவானோ பிசாசு, இப்படி அவனுக்கே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முட்டாளாய் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு சொல்றாரு, மீகா சொல்றாரு, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தர் என்னை நியாயம் தீர்ப்பார், மறுபடியும் வெளிச்சத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வருவார். அல்லேலூயா. என் கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல, என் கர்த்தர் என்னை புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் ஜெபிக்கிற நபராக இருக்கும் பொழுது அவர் என்னை மறுபடியும் எடுத்து நிறுத்துவார். ஆமென். இந்த ஆராதனை ஸ்தலம் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கிற ஸ்தலம். இது நம்ம உயிருக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்கிற ஸ்தலம் ஆராதனை ஸ்தலம். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. உயிருக்கு உத்தரவாதம் யாரும் தர முடியாது, எந்த மருத்துவரும் தர முடியாது, யாராலையும் முடியாது. உங்கள் உயிருக்கும் என் உயிருக்கும் உத்தரவாதம் தருகிற ஒரே ஒரு இடம், நாம் கூடி கர்த்தரை தொழுகை செய்கிற ஆராதிக்கிற இடம் தான் நமக்கு உத்தரவாதம் தருகிற இடம். மறந்துடாதீங்க. இந்த இடத்தை கனமா நினைங்க. இங்க ஸ்டேஜில் நிற்கிற நபர் யார் வேணாலும் இருக்கலாம், ஆட்கள் மாறலாம், ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டாரு. யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். அவர் இடத்துல அவர் ஸ்தானத்தில் அவர் நிற்பார், அவர் பார்த்து கொண்டிருப்பார். நாம் கொடுக்கிற ஸ்தோத்திரங்கள், துதிகள் எல்லாம் பரலோகம் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். அப்ப ஆலயத்தில் நீங்க உள்ள நுழையும் பொழுது உங்களுடைய வாய் பொரியணும், பட்ட 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 பட்டன்னு ஸ்தோத்திரம் சொல்லணும், அல்லேலூயா சொல்லணும். இப்ப இந்த லேவியராகமம் 26:2-3 வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. பயபக்தியாக இந்த ஸ்தலத்தை குறித்து எப்படி இருக்கணும்? பயபக்தியாய் இருப்பீர்களாக. நம்ம எங்க பயப்படுறோமோ இல்லை, இங்க பயந்தே ஆகணுங்க. ஆனா வெளியில எல்லாம் பயப்படுவோம், இங்க நெஞ்ச நிமித்தி காட்டுவோம். இங்கதான் நம்ம கேட்க கூடாதெல்லாம் கேட்போம், பேச கூடாதெல்லாம் பேசுவோம். ஆனா வெளியில பதுங்கி போவோம், வெளியில பதுங்கி போவோம். அவர் இங்க என்ன சொல்றாரு? இங்க பயபக்தி யாரப்பா? இந்த ஆலயத்துல பயபக்தி யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கம்மா 3வது வசனத்தை. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். இப்ப வாசிங்க 7-9. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் போதும். சத்துருவை நாம் துரத்துவோம் என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. கொஞ்ச நாளைக்கு தான் சத்துரு நம்ம துரத்துவான், அதன் பிறகு உங்களால் அவன் துரத்தப்படுவான். அல்லேலூயா. பிசாசு உங்களை துரத்துவான்னு சொல்ல, நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். மத்தேயு 10:1, 10:8, லூக்கா 10:19 இதெல்லாம் வாசித்து பாருங்க. சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருவை மிதிப்போம் என்று தேவன் சொல்லுகிறார், சத்துருவை துரத்தும் என்று சொல்கிறார். நம்முடைய ஆராதனை பரலோகம் அங்கீகரிக்கிற ஆராதனையாக இருக்குமேயானால், நம்முடைய பயபக்தி தேவன் அங்கீகரிக்கிற பயபக்தியாக இருக்குமேயானால், நான் மனிதர் பார்வையில் வேஷம் போடாமல் தேவன் பார்வையில் உண்மையான ஒரு ஆராதனை வீரனாக நான் நடப்பது மெய்யானால், சத்துருவை துரத்துவது உண்மை. இல்லைன்னா சத்துரு நான் துரத்த முடியாது, ஒரு நாளும் துரத்த முடியாது. ஆலயத்தை கனம் பண்ணுங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க, ஆராதனை கனம் பண்ணுங்க, ஆராதனை ஸ்தலத்தில் பயபக்தியா வாங்க. இங்க நாவடக்கம் தேவை. என்ன அடக்கம் தேவை? நாவடக்கம் தேவை. இங்க ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஒரு மனிதனிடத்தில் ஒரு குறைச்சலை நம்ம காண்போமேனால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது ஜெபம். ஆனா நம்ம வாய் ஜெபம் பண்ணாது, கேள்வி மேல கேள்வி கேட்கணும். நான் சபை நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த உடன் ஊழியர்கள் தான் என் கூட வந்திருக்கிறாங்க. பல சபைகள் உண்டு. என்ன, பல 100 குடும்பங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் முடிந்து போனது நான் ரட்சிக்கப்பட்டு. என்ன,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய மக்களை கொடுத்திருக்கிறார், சபைகளை கொடுத்திருக்கிறார், உடன் ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். இருக்கிறவர்களை விட இன்னும் விலகி பிரிந்து போய் அங்கே சபை நடத்துகிற ஊழியர்கள் இன்னும் அதிகம். எப்படியோ அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள், நான் சந்தோஷப்படுகிறேன், அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் எத்தனை ஏவுகணைகளை தாங்கி இருக்கிறேன் தெரியுமா? சம்பந்தமே இல்லாத நபரிடத்துல போய் மன்னிச்சிங்கெல்லாம் சொல்லி சபைக்கு வாங்கலாம் கூப்பிட்டுருக்கேன். சம்பந்தமே கிடையாது. அந்த காரியத்திற்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. சபைக்கு வரலையேங்கிற ஒரு காரணத்தினால போய் தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுகள்லாம் கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டு சபைக்கு வாங்க. ஆனால் அது பெரிய சாபம். அது நாம் தவறு செய்து மன்னிப்பு கேட்பது நல்லது. நாம் தவறு செய்யாமல் ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்டால் அது மிகப்பெரிய சாபம் அந்த குடும்பத்திற்கு, அந்த நபருக்கு அது பெரிய சாபம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானை குற்றவாளியாகும், குற்றவாளி நீதிமானாகிற அருவருப்பானவன் கர்த்தர் பார்வையில். அல்லேலூயா. குற்றவாளி என்றால் குற்றவாளி, நீதிமான் என்றால் நீதிமான் தான். நம்முடைய சுய அறிவில் நியாயம் இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். இப்ப வேதம் வந்து என்னாகும் நாகும் 1வது அதிகாரம் 2:15. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதி சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதி சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர். கர்த்தர் நீடிய சாந்தமும். 15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒரு கண்டிஷன் போறார். யூதாவே, உன் பண்டிகை ஆசரி. நமக்கு என்னென்னலாம் பண்டிகை இருக்கு சொல்லுங்க? வார பண்டிகை இருக்கு, மாத பண்டிகை இருக்கு, வருட பண்டிகை இருக்கு. சொல்லுங்க, வார பண்டிகை எது? பேச மாட்டீங்களா? மறுபடியும் அப்படியேவா? அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கீங்களா? வாயை திறக்க மாட்டீங்களா? வாய் கட்டி இருக்கா? கட்டு அறுக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். லாசருவே வெளியே வா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வார பண்டிகை. வார பண்டிகை என்ன? பேசுங்களேன், நீங்க பேசுங்க தானே. ஓய்வு நாள் பிளீஸ். வார பண்டிகை, ஓய்வு நாள், ஆராதனை. மாத பண்டிகை, திருவிருந்து ஆராதனை. வருட பண்டிகை உங்களுக்கு தெரியும், நியூ இயர் வருது. சிலர் கிறிஸ்மஸ் ஆசரிக்க போறாங்க. எப்படியோ நடக்கட்டும், நல்லது, சந்தோஷம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பண்டிகையை ஆசரிக்க சொல்லுகிறார். இது பண்டிகை நமக்கு. தீபாவளியும் பொங்கலும் நமக்கு பண்டிகை அல்ல. புரியுதுங்களா? அதுல யாரையும் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது, மீட்க முடியாது. ஆனா ஒவ்வொரு ஆராதனையில் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் எங்கேயோ ஒரு மனுஷனுக்கு போய் சேரும். அந்த ஜெபம் இந்த தேசத்துல எங்கேயோ ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷனை போய் தொடும். ஏதோ ஒரு குடும்பத்தை அது காப்பாற்றும். அந்த ஜெபம் வீணா போகாது. ஜெபம் என்றாலே வேத வசனம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரு மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். ஜெபம்னாலே அவர் வந்துருவாரு. எங்க ஜெபம் ஆறுமாதோ அங்க அவர் வந்துருவாரு. அங்க தூப கலசத்தோட தூதர்கள் வந்துருவாங்க. அந்த ஜெபத்தை வாங்கி கொண்டு தேவ சமூகத்துல கொட்டுவாங்க. ஆமென். அப்ப ஜெபத்துக்கு ஒரு பதில் செய்யறவரு. நான் உங்களை பார்த்து கேட்கிற 2 காரியம் கேட்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு நான் ஒரு 3 மணி நேரம் கொடுக்கிறேன் அல்லது 2.5 மணி நேரம் கொடுக்கிறேன் அப்படின்னு யாராவது இங்க இருந்தீங்கன்னா, டெய்லி, என்னைக்கு ஒரு நாள் இல்லை, 2.5 மணி நேரம், அது 3 பகுதியாகவோ 2 பகுதியாக பிரிச்சோ 5 பகுதியாக பிரிச்சோ, ஜெபம் பிளஸ் பைபிள் ரீடிங், வேத வாசிப்பு, இது 2ஐயும் நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒண்ணு யாருமே இல்லையா? இல்ல வெக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? தமிழ்ல தான் பேசுறேன், உங்க தமிழ் இல்ல, இது தஞ்சாவூர் தமிழ். இது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2.5 மணி நேரம் டெய்லி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் 1 மணி நேரம் பைபிள் படிக்கலாம், 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கலாம், குடும்ப ஜெபத்தை சேர்த்து. அந்த 2.5 மணி நேரம் கொடுக்கணும் மட்டும் கையை உயர்த்துங்க. அங்க வந்து ஒரு என் கூட வந்து நீங்க வேண்டாம் தம்பி, உங்களுக்கு தான் நிறைய ஜெபம் இருக்க, ஒரு ஐயா ஆண்கள்ல, இங்க யாரு? ஒண்ணு தானே, வேற இருக்காங்க இங்க? வேற யாரும் இல்ல? சரி, எடுங்க. மத்தேயு 5:20 எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி
நீதி. படிக்கிற பிள்ளைங்களாம் டைரி கொண்டு வந்துருக்கீங்களா? பள்ளி கல்லூரி செல்கிற பிள்ளைகள், படித்த பெற்றவர்கள், படித்த தாய்மார்கள், படித்த தகப்பன்மார்கள் டைரி கொண்டு வந்துருக்கீங்களா? ஜான் பிரதரை பார்த்தா உங்களுக்கு அது மாதிரி இழிச்சவாயனா தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்க ஒரு பைபிள் டைரி கொண்டு வரணும். எதுக்கு வர்றீங்க சபைக்கு? பைபிளையும் டைரி ரெண்டு கையில உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உங்க யார் டைரி எடுக்காம வந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகத்தை பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு கொடுத்து அனுப்பக்கூடாது. புத்தகத்தை மட்டும் தான் கொடுத்து அனுப்பணும். வாத்தியார் ரொம்ப மெச்சிக்குவாரு. இப்படிப்பட்ட தாய் தந்தை உனக்கு கிடைத்ததற்கு என்னதவம் செய்தாயோ தெரியலையே. அல்லேலூயா. மத்தேயு 5:20 வாங்க. வேதபாரன் பரிசுத்த நீதியை பார்க்க நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்தில் சீட்டே கிடையாது, போக முடியாது. ரெண்டு பேரோட நீதியை சொல்றாரு. ஒருவன் வேதபாரகன், ஒருவன் பரிசேயன். அவனுடைய நீதி 50%, நம்மளது 51 இருக்கணும். அவன் நீதி 30%, நமது 31 இருக்கணும். அவன் நீதி 10% என்றால் நம்முடைய நீதி 11% இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருந்தாதான் எங்க போகலாம்? பேசுங்களேங்க. ஏமா புண்ணியவதி போல ஐயா, புண்ணியவான்களை கொஞ்சம் வாய தரங்கள ப்ளீஸ், ஓப்பன் யுவர் மவுத். அல்லேலூயா. கர்த்தருக்கு அல்லேலூயா. கர்த்தருக்கு. பரிசேயன் வேதபாரனுடைய நீதி என்ன தெரியுமா? எடுங்க லூக்கா 18 அதிகாரம் 12 ரெண்டு பேர் போறான் ஆலயத்துக்கு. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். அந்த ஒருத்தன் என்ன சொல்லி ஜெபம் பண்றான் பாருங்க. அந்த பரிசேயன் மைக்ல வாசிக்க மாட்டேங்க, எல்லாரும் கேட்கட்டும். தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷரை போலவும், இந்த பரிசேயன் சொல்றாரு, மற்ற மனுஷனை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும், பின்னாடி நிக்கிறான ஆயக்காரன் அவனை போல இல்லாமல் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். அப்படி நிறுத்துங்கம்மா. வாரத்தில் 2 தரம். 2 நாள் அல்ல, 2 தரம் என்றால் 2 வேளை. 2 தரம் என்றால் 2 வேளை. வாரத்தில் 2 தரம் என்பது 2 வேளை. ஒரு வாரத்தில் 7 நாள்ல ஒரு யூதர்கள் முறைமையின்படி, பழைய ஏற்பாட்டின்படி, அன்றைக்கு இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் யூதர்கள் வாரத்தில் 2 வேளை சாப்பாட்டை கட் பண்ணணும். இதான் பரிசனுடைய நீதி. சரி, இப்ப புதிய ஏற்பாட்டில் ஒரு வேளை கூட்டிக்கலாம், 3 வேளை. வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு, இதான் 3 வேளையும் உபவாசம் இருக்கிறோம் இந்த வசனத்தின்படி. ஏன்னா அங்க சொல்றீங்க பரிசேயன் வேதவன் நீதியை பெறும் நீதி அதிகமாக பரலோகம் வர முடியாது. நான் எடுத்த சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட பேசுற சப்ஜெக்ட் வேற. நீங்க அதை புரிஞ்சுங்க. அது அடிப்படை இல்லாம வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? இது நீங்க செய்யாமல் மேல போக முடியாது. இயேசு தான் சொன்னாரு. 2 இடத்துலயுமே இயேசு தான் பேசுறாரு. 2 இடத்துலயுமே லூக்கா 18 பேசுவது இயேசுதான், மத்தேயு 5 பேசுவதும் இயேசுதான். ஊழியர்கள் அல்ல, இயேசு தான் பேசுறாரு. சரி, அவன் சொல்றாரு 2 வேளை 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலையும் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று. 10ல் 1 என்பது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அல்ல. 10ல் 1 என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் 1000 ரூபாய் என்றால் அதுல 100 பிளஸ் 1 2 சேர்க்க வேண்டும். அதுதான் பரிசேயனுடைய நீதி, வேதபாரனுடைய நீதி. 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுப்பதல்ல, 101 அல்லது 102 அல்லது 105 உங்களுக்கு மனசு வருதுபடி 1 பாயிண்ட் சம்திங். 10ல் 1 ஏதோ சாமி சேர்த்துக்கணும். சரி, செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். சரி, போதும். இந்த நீதியை பார்க்கல நம்ம நீதி அதிகமாகிராவிட்டால் மேல போக முடியாதுன்றாரு. அப்ப 24 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துக்கு 24க்கு 20க்கு 2 மணி நேரம், 4 மணி நேரத்துக்கு 3 18 4 24 240 நிமிஷங்கள் 24. 2 மணி நேரம் 24 நிமிஷம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ஒரு 6 நிமிஷம் சேர்த்துங்க. குறைந்தபட்சம்
ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நீங்கள் கொடுக்காவிட்டால், பொருளிலும் கொடுக்க வேண்டும், நேரத்திலும் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டிலும் நீங்கள் கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. பொருளாதாரத்தில் 10ல் 1 விட அதிகம் கொடுக்கணும். 10ல் 1 விட அதிகம் கொடுக்கணும். அதை உதாரணமா சொல்றேன். 1000 ரூபாய் என்றால் 100 பிளஸ் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும். நீங்க உங்க மனம் விரும்புகிற பிரகாரம், அது 1 ரூபாய் இருக்கலாம், 2 ரூபாய் இருக்கலாம், 5 ரூபாய் இருக்கலாம், உங்க விருப்பம். அதை விட சேர்த்து கொடுக்கணும். நேரத்தில் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 24 நிமிஷம் பழைய ஏற்பாடு. அது பரிசை நாயக்கானுடைய வேதப்பானுடைய நீதி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்முடைய நீதி அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் 2.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு எங்க வேலை இல்லை சொல்லுங்க? வேலை கிடையாது. அங்க நீங்க போக முடியாது. அப்ப அங்க போகலாம், எங்க போவீங்க? என்னையும் சேர்த்துங்க. அங்க போல நம்ம எங்க போவோம்? அங்க நமக்கு இடம் இல்லைன்னா நம்ம எங்க போவோம் தம்பி? சொல்லுங்க. அம்மா, அக்கா, தங்கச்செல்லாம் சொல்லுங்க. அம்மாமார்களே, என் உடன்பிறப்புகளே, என் உடன்பிறவா சகோதரர்களே, இந்த 2.5 மணி நேரம் மினிமம் மேக்சிமம் அல்ல, மினிமம். புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் வாயில் வந்த சத்தியத்தின்படி இதை பின்பற்றாத எந்த கிறிஸ்தவனும் பரலோகம் போக முடியாது. நெவர் கோ. முடியாது. ஒரு கிறிஸ்தவனும் போக முடியாது. நான் ஃபாதரா இருக்கலாம், நான் ஐயரா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், அல்ல நான் பிஷப்பா இருக்கலாம், நான் யார் வேணாலும் இருக்கலாம். 30 வருஷம் 50 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், 30 காலத்துக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கலாம். பரலோகத்திற்கு இவர்களுக்கு சம்மந்தமே கிடையாது. குறைந்தது 2.5 மணி நேரம், குறைந்தது 10ல் 1 பாயிண்ட் சம்திங். அல்லேலூயா. இது இப்ப கொடுக்கணுமா வேண்டாமா? சரி, அது கொடுக்கறது அப்புறம் கிட்ட. பரலோகம் போகணும்னு யாரும் ஆசைப்படுறீங்க? நான் கையை வைத்துறேன். நீங்க வந்தவங்க வரலன்னா போங்க. நீங்க வாங்கி கட்டி நல்ல மழுங்க சதை விழுந்து போச்சு, உங்களுக்கு தோல்லாம் மறுத்து போச்சு, உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. நான் போறேன். என்ன நம்மளாம் போகணுமா வேண்டாமா? சரி, போகணும். இங்க இதுல யாரெல்லாம் போக ஆசைப்படுறீங்க? அங்க மேல இப்ப இல்லைங்க, குறிக்கப்பட்ட நாள்ல பரலோகம் போகணும். அவன் கையை உயர்த்துங்க. பரலோகம் போறது விருப்பம் இல்லையா மக்களே? சோத்திரம். போகணும்ல. அந்த பெஞ்சில் உட்காந்துருக்கவங்களை பார்த்தா எனக்கு நம்ம ஒரு இருளை பார்க்கறது மாதிரியே இருக்கு. நல்லா உயர்த்தினா கையை இப்படி உயர்த்து, இப்படி கொக்கெல்லாம் பிடிக்க கூடாது, இப்படிலாம் காட்டக்கூடாது. நல்லா உயர்த்துங்க தலைக்கு மேல. பரலோகம் போக ஆசைப்படுகிறவர்கள், கண்டக்டர் பிரதர் இருக்காரா? சரி, ரைட், சோத்திரம். நல்லா கையை உயர்த்துங்க. சோத்திரம். அப்படின்னு சொன்னா இது ரெண்டையும் நிறைவேற்றணும். எது ரெண்டையும்? குறைந்தபட்சம் எத்தனை மணி நேரம்? அட பேசுங்களேன். எத்தனை மணி நேரம்? ஐயா பேசுங்க. எஜமான்களே பேசுங்க. சீமான்களே பேசுங்க. எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரம்? குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம். பொருளாதாரத்தில் 10ல் 1 விட ஏதோ சேர்த்து இது ரெண்டையும் செய்ய இந்த நாள்ல இருந்து இதை செய்யலைன்னா பரலோகம் கிடையாது. இப்ப மறுபடியும் வாசிங்க. 5:20 18-12 வாசிக்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால், அவங்க நீதியை சொல்லியாச்சு, அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, இப்ப யாரெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அவங்க அப்படியே முழங்கால் போயிடுங்க. இந்த ரெண்டையும் நிறைவேற்ற யார் ஆசைப்படுறீங்களோ அவங்க முழங்கால் போயிடுங்க. முடியாத நீங்க எழுந்து நில்லுங்க. 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு நான் டெய்லி கொடுப்பேன். ஜெபம், வேத வாசிப்பு. ஜெபம், வேத வாசிப்பு 2.5 மணி நேரம் கர்த்தருக்கு நான் டெய்லி கொடுக்கறேன். என் பொருளாதாரத்தில் 10ல் 1 விட கர்த்தருக்கு நான் சரியா கொடுத்து நான் பரலோகம் போகணும். நான் இங்க மூட்டை கட்டி வச்சு ஒன்றும் ஆகாது. இங்க நான் சேர்க்கறதெல்லாம் வீணா போயிடும். அது மருத்துவத்தில் செலவுல இழுத்து விட்டுரும், வீணான விரயம் ஆயிடும். ஆகவே நான் கர்த்தருக்கு கொடுக்க, நான் என்ன ஒப்பு கொடுக்க. இந்த 2 காரியத்தை நிறைவேற்ற கஷ்டப்பட வேண்டாமா? முடியாது நீங்க எழுந்து நில்லுங்க, இல்லை உட்காந்துட்டே கையை உயர்த்துங்க. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முடியாது நீங்க கஷ்டப்பட வேண்டாம். முடிஞ்ச நீங்க முழங்கால் பண்ணிடுங்க. அதுலயும் முடியாது நீங்க எழுந்து நில்லுங்க. அதுலயும் முடியாது உங்க சீட்ல உட்காந்துங்க. ஆனா கையை உயர்த்தி ஆண்டோட்ட ஒப்பு கொடுங்க. இந்த 2 காரியத்தை நான் செய்யணும். நான் பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது போதும். ஒரு ஆவிக்குரிய சபையில, ஒரு பெந்தகோஸ்தே சபையில, ஒரு ஆவிக்குரிய சபையில, ஒரு பெந்தகோஸ்தே சபையில நான் இதுவரை ஏமாற்ற
ஏமாற்றி வாழ்ந்தது போதும், இனி உம்மை ஏமாற்ற விரும்பவில்லை. சத்தியம் என்னோடு இடைபடுகிறது, சத்திய வார்த்தை என்னோடு இடைபடுகிறது. அது நிறைவேற்ற என ஒப்பு கொடுக்கிறேன், அது நிறைவேற்ற என ஒப்பு கொடுக்கிறேன், நிறைவேற்ற என ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து பேசுங்க. நான் தான் கத்துறேன், உங்க வாய் திறக்கல. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. ஏசு உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, சத்தியத்தை கற்றுக் கொடுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் அறியவில்லை என்றால் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நன்றி அப்பா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேருக்கு அது நிறைவேறுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. ஆமென். உட்காருங்க. நீ எந்த சபைக்கு போற கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, சபை வேணா மாறலாம். இந்த சபை இன்னொரு சபைன்னு, பரலோகம் ஒண்ணுதான், இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. நீ அமெரிக்கா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, இயேசு ஒருத்தர் தான். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பரலோகம் தான், வேறொரு பரலோகம் இல்லை. இங்க ஒரு இயேசு, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு இயேசு, அமெரிக்கா ஒரு இயேசு அல்ல, ஒரே இயேசு தான். நான் மோட்சம் போகணும், நான் மோட்சம் போகணும் அப்படின்னு சொன்னா இது ரெண்டையும் நிறைவேற்றி தான் ஆகணும். இது ரெண்டையும் நிறைவேற்றினால் மட்டும்தான் போக முடியும். நீங்க பொருளாதாரத்தில் கொடுத்துருவீங்க, ஜெபத்தில் கோட்டை விட்டுருவீங்க. இதையும் கொடுக்கிற தராசு, ரெண்டு தட்டுகள், ஒண்ணுல பொருளாதாரம், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல். ரெண்டும் ஒரு தராசு. இதுல 2.5 மணி நேரம், அதுல 10ல் 1 விட அதிகம். இது நீங்கள் செய்தால் மல்கியாவில் சொல்லப்பட்டது, இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று எம்பெருமான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு 100க்கு 100 நிறைவேறும். இல்லைன்னா நிறைவேறாது. எங்களுக்கெல்லாம் நிறைய டைமுங்க. இங்கே வர்ற இடத்துல நாங்கள் 4 மணி நேரம் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். 4 மணி நேரம் காலையில் மட்டுமே, அடுத்தது மாலையில் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். இங்கே வந்து எங்களுக்கு சேர்ந்து பண்ணுற ஜெபமே ஒரு 6.5 மணி நேரம் ஆயிடுது. என்ன, எங்களுக்கு எங்குமே ஜெபம் குறையாது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு நெருப்பை தேவன் வைத்திருக்கிறாரு, அதை யாராலையும் அணைக்க முடியாது. அது எல்லா இடத்துலையும் பற்றி எரியும், பற்றி எரிய வைக்கக்கூடிய நெருப்பு. அது அணையாத ஒரு நெருப்பு. என்றைக்கு ஜீவன் போகிறதோ அன்றையோடு தான் நெருப்பு மேலே போகுமே தவிர அது எங்கேயுமே அணையாது, அது யாருக்கிட்டையும் போய் நிற்காது. அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் கொளுத்தி விடும், பற்ற வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. இப்போ வசனத்துக்கு வந்துருவோம், வாங்க எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 20 17 20 வரை. 17 20 வரைமா. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். நல்லா கவனிங்க. அபிஷேகம் எங்க பண்ணப்படுறோமோ எதிர்ப்புகள் நிறைய வரும். அபிஷேகம் பண்ணப்படுறவங்களுக்கு விரோதமா எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்பை கண்டு பயப்படாதீங்க. நீங்க ஜெயிக்க போறதில்லை, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்தவர் ஜெயிக்க போகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஒரு அரணிப்பான இடத்திற்கு போனான். ஆவியின் பாதுகாவல். அந்த அரணிப்பான இடம் என்பது ஆவியின் பாதுகாவல் நமக்கு தேவை. ஆவியின் பாதுகாவல், ஆவிக்குறைக்கு வாழ்க்கைக்கு பாதுகாவல் சபை முதலாவது. 2வது நம்முடைய தனி ஜெப அறை. 3வது நம்முடைய குடும்ப ஜெபம். இதுதான் நமக்கு அரணிப்பான இடம். இதுதான் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம நம்பியிருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய அரணிப்பான இடம். அல்லேலூயா. ஒரு எதிர்ப்பு தோன்றுகிறது, ஒரு எதிர்ப்பு கிளம்புகிறது. சிலர் திட்டமிடுகிறார்கள், ஏதோ சதி திட்டம் போடுகிறார்கள். அந்த செய்தி காதுக்கு வருகிறது. நீங்களும் நானும் போக வேண்டிய அரணிப்பான இடம் தேவாலயம், தனி ஜெப அறை, குடும்ப ஜெபம், ஸ்பெஷல் பிரேயர். இதுதான் நம்மளை பாதுகாக்கிற இடம். யாரோ திட்டம் போட்ட மனுஷனை தேடி முதலாவது போகாதீங்க, ஆண்டவரை தேடி வாங்க. தனி ஜெப அறையை ஒதுக்குங்க, குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. இந்த 3 தான் அரணிப்பான இடம். இந்த 3 இடத்துல சரி ஆயிட்டீங்கன்னா உங்களை யாருமே எது செய்ய முடியாது. இந்த வசனம் என்ன சொல்லுது வாசிங்க கீழே. பெலிஸ்தர் ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெருங்கூட்டம் வரும், கவலைப்படாதீங்க. அது என்ன நடக்குது பாருங்க, பெருங்கூட்டம் வரும். சஞ்சலம் சத்துருவுக்கு மட்டும்தான், உங்களுக்கும் எனக்கும் இல்லை. அல்லேலூயா. நீங்க போய் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து வீட்டுல வச்சுக்காதீங்க. வாசிக்கலாம் கீழே. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். கேட்பது எல்லாமே ஜெபம் தானே, ஆண்டவரிடம் விசாரிப்பது ஜெபம் தானே, பாதத்துல காத்திருப்பது ஜெபம் தானே, உபவாசம் பண்ணுவது ஜெபம் தானே.
ஆலயத்தில் வந்து வேண்டுவதெல்லாம் ஜெபம் தானே. அவர் பெரிய படை வந்திருக்கு, இவன் ஜெபம் பண்ணி கேட்கிறான், நான் போகலாமா, அவனை என் கையில ஒப்பு கொடுப்பீரா? மனுஷன்ட்ட யாருமே ஆலோசனை கேட்கல, கர்த்தர்ட்ட தான் போய் கேட்கிறான். உங்களுக்கு சின்ன பாதிப்பு பெரிய பாதிப்பை கற்றுக்கொள்ளுங்க. முதலாவது ஜெப அறையை தேடுங்கள். இரண்டாவது குடும்ப ஜெபத்தை சரி பண்ணுங்கள். அதுக்கு முன்பாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலயத்தில் வந்து சொல்லிட்டு போங்க, ஆண்டவரே உம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நீர் எஜமானன், இது அவருக்கு வீடு, அதெல்லாம் நமக்கு வீடு. இது யாருக்கு வீடு சொல்லுங்க, இது யாருக்கு வீடு? இந்த கொரோனா வந்துச்சுல, அதுக்கு முன்னாடிலாம் நீங்க நல்லா தான் இருந்தீங்க. இன்னும் சில பேர் அந்த கொரோனா வாழ்ந்துகிட்டே இருக்கு. அதுதான் உங்களை வாயை கட்டி அதை பெல்ட்டெல்லாம் போட்டாங்கல்ல, என்ன சாக்கெல்லாம் கட்டிட்டு போனாங்க சில ஆளுங்கள்லாம், படுதாவை கட்டிக்கிட்டு சாக்கை கட்டிக்கிட்டு என்னென்னமோ காமெடி பண்ணாங்க. அதுல ஏதோ அவங்களுக்கு கட்டின்னு வச்சிருக்க நினைக்கிறேன், அந்த கட்டு இன்னைக்கு அறுபடுவதாக. அல்லேலூயா. என்ன நல்லா கவனிங்க. இந்த ஜெப ஆண்டோடைய வீட்டில் வந்து, ஐயா எஜமானனே ராஜாவை இப்படி ஒரு காரியம் உங்க பாதத்தில் வைக்கிறேன், உங்களுக்கு நேரம் 1/2 மணி நேரமும் 1 மணி நேரம் சொல்லிட்டு நீங்க போயிடுங்க, அடுத்து உங்க ஜெபாரக்குள்ள போங்க, உங்க குடும்ப ஜெபத்துக்குள்ள போங்க, கர்த்தர் சொல்லுவாரு உன் கையில ஒப்பு கொடுப்போம்னு சொல்லுவாரு, உங்க கையில ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுவாரு. இது மூன்றும் இல்லாமல் நீங்கள் போய் மோதினால் நீங்கள் தான் உடைந்து போவீர்கள், எதிராளி கொளுத்து போயிருப்பான். வாசிக்கலாம், கீழே வாசிங்க. கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல, கவனிங்க என்ன நடக்குது பாரு, கர்த்தர் தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு போதும். தண்ணீர் உடைந்து ஓடுவது போல, அணை உடைந்து ஓடுவது போல, தண்ணீர் போற கரை உடைந்து ஓடுவது போல எதிராளிகளை அவனுக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் கர்த்தர். அல்லேலூயா. இது எப்ப நடக்குது? தேவனை தேடும் பொழுது. சத்துருவுக்கு முன்பாக வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும், வெட்கப்படுத்தக்கூடிய கூட்டம் எழும்பும். ஆனால் வெட்கம் அவர்களுக்கே உரியது, வெற்றி நமக்கு உரியது. கர்த்தருக்கு சத்துருவை பார்த்து சொல்லுங்க, சத்துருவே சந்தோஷப்படாதே, ஒரு சஞ்சலம் உனக்குரியது, சஞ்சலம் எனக்குரியதல்ல. நீ எத்தனை சஞ்சலத்தை உண்டாக்கினாலும் அது உனக்கே தான் வரும். தண்ணி உடைஞ்சு ஓடுறது போல ஓடி இருக்காங்க. எப்படி நடந்துச்சு இது? தாவீது பண்ண யுத்தம் அல்ல, கர்த்தர் அங்க இறங்கி யுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் வாசிப்போம். எஸ்தர் 9வது அதிகாரம் 1 5 வரை. எஸ்தர் 9:1-5 வரை. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே யூதரானவர்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. இந்த 9வது அதிகாரத்தில் இவ்வளவு பெரிய வெற்றி வருவதற்கு எங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது என்றால் 4வது அதிகாரத்திலே. அந்த 4வது அதிகாரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது, செயலாக்கப்படுகிறது. ஒரு ஜெப திட்டத்தை எஸ்தர் உருவாக்குகிறார்கள். நீங்கள் சேனையாக சேர்ந்து குடியாமல் புசியாமல் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, நானும் என் தாதிமார்களோடு அப்படி செய்வேன் என்று சொல்லி ஜெப திட்டத்தை ஏற்படுத்தின அந்த அம்மாவும் ஜெபிக்கிறார்கள், அந்த கூட்டமும் ஜெபிக்கிறது. அதை கேட்ட மொர்தெகாயின் ஜெப திட்டத்தை ஆரம்பிக்கிறார், அதை உருவாக்குகிறார், அதை செயல்படுத்துகிறார். நடந்த சம்பவம் என்ன? வெற்றி கிடைக்கும் என்று, தன் கைக்கு வரும் என்று கிடைத்த ஆமானுக்கு வெற்றிக்கு பதிலாக தூக்குமரம் கிடைத்தது. அல்லேலூயா. ஜெப திட்டத்தை உருவாக்குங்க, ஜெபசேனை எழுப்புங்க. நீ கூடி ஜெபிக்க ஒரு கூட்டத்தை, உங்கள் ஆவியில ஒத்து வருகிற நபர்களை சேர்த்து கொள்ளுங்கள். ஆவியில ஒத்து வர நபர்களோட சபைக்கு வாங்க, கூட்டமா கூடி ஜெபம் பண்ணுங்க. எந்த எதிர்ப்போ போராட்டமோ தெய்வத்தினது அறிக்கை எடுங்க, உபவாசம் இருங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்கிறார். எந்த தேதியில் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்களோ காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஜெப திட்டம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது, ஜெப திட்டம் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஒரு ஜெப திட்டம் தேவை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் கேட்டோம்ல, இப்ப எத்தனை பேரை கேட்டோம் பாருங்க, 2 நபர் தான் கை உயர்த்தினாங்க, இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர். எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு. ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் நீங்க கொடுக்கலன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபெயில் ஆன மாணவனை மேடை கட்டி மேடையில் ஏற்றி யாரும் கிரீடம் வைக்க மாட்டாங்க, மாலை போட மாட்டாங்க, பொன்னாடை கொடுக்க மாட்டாங்க. பன்னாடை தான் கிடைக்கும். பொன்னாடை கிடைக்காது, பன்னாடை தான் கிடைக்கும்.
அப்படின்னா அது கந்த துணின்னு அர்த்தம். வீணா போன அழுக்கு துணி, நாற்றம் எடுத்த துணி, அதுதான் கிடைக்கும். பொன்னாடை கிடைக்காது, பொன்னாடை கிடைக்காது. தோற்று போன நபர் எடுத்து யாரு மாலை போட்டு வீதியில் அழைச்சிட்டு போவாங்க. இவர் தோற்று போனார் குதிரையில ஏற்றி ரதத்தில் ஏற்றி போவாங்களா? ஒரு பொண்ணு கார்த்திகா, சென்னை கண்ணகி நகர், நீ யூடியூப்ல பார்த்துருக்கலாம், கபாடி பிளேயர். என்ன அந்த மகளுக்கு என்ன அந்த அந்த மகளால அந்த கண்ணகி நகர்ல பெரிய மாற்ற பேரே வந்து போச்சு. இப்ப ஒரு கார்த்திகாவனால வெற்றி பெற்று வந்துச்சு. வேர்ல்டு லெவலில் நடந்தது, இன்டர்நேஷனல். அதுல ஜெயிச்சு வந்துச்சு அந்த பொண்ணு. அதை கேட்கிறாங்க, அடுத்தனுடைய சாதனை என்னமா அப்படின்னு. நான் இந்திய டீமுக்கு கேப்டன் ஆகணும், அடுத்து ஒலிம்பிக்ல சேர்த்திருக்காங்களா கபடியை, அதுல நான் ஜெயிக்கணும். அந்த பொண்ணு சொல்றா. யோசித்து பாருங்க, அந்த ஒரு நபரால கண்ணகி நகரே இன்னைக்கு மாறி போச்சு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாரும் அந்த கண்ணகி நகர் யாருக்குமே தெரியாது, எனக்கெல்லாம் தெரியாது. எத்தனையோ தடவை சென்னை போயிட்டு வந்திருக்கிறேன். என்ன அது ஒரு பெரிய ஃபெமிலியரான ஒரு இடம் கிடையாது, ஒரு சாதாரண இடம். ஒரு இன்னும் சொல்லணும்னா புறம்பே தள்ளப்பட்ட ஒரு இடம். அங்கே ஒரு வீராங்கனை தோன்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் கூட நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. அன்னைக்கு எதுவும் ஒரு வெற்றி கிடைக்காது உங்களுக்கு. அந்த வெற்றி வந்தாலும் தோல்வியாக மாறும். கவனிப்போம், பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலையும் 10ல் 1 விட அதிகமாக கொடுக்கணும். இந்த 2 காரியத்தை செய்தால் மட்டும்தான் நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லை என்றால் தோற்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். தோல்வி அடைந்தவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்காது, பெரிய ஆசீர்வாதம் கிடைக்காது, பெரிய நன்மை கிடைக்காது. இது 2ம் நம்முடைய தலையாய கடமை. நம்முடைய சாகும் வரை இதை நாம் நிறைவேற்றியே தீர வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக எதிராளி திட்டம் போடுறாங்க. தாவீது தேவ சமூகத்தை நாடுறாரு, அரணிப்பான இடத்துக்கு போறாரு, கர்த்தரை கேட்கிறாரு, ஒப்பு கொடுப்பீரா? அவன் மாம்ச பலத்தை நம்பல, ஆவியின் பலத்தை நம்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் தொடர்ந்து எஸ்தர் 9. யூதர் ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடி. ஆமென். இதுவரை உங்களை துரத்தி அடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த காரியம் மாறுதலாய் முடிகிற நேரம் வரும் பொழுது நீங்க எதிராளிகள் மேல் கை போடுவீர்கள். உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் கை ஓங்கி இருக்கும். அல்லேலூயா. உங்கள் கை உயர்ந்திருக்கும். வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை. ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்குள்ளும் பயம் உண்டாயிற்று. நாடுகளின் சகல அதிகாரிகளும் இந்த காரியம் நம்ம இருக்கிற பகுதியில் நடக்கணும். அது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு ஏதாவது தொந்தரவு வரணும். இது வெளியாகணும், இது நடக்கணும், இது நடந்தே தீரணும். இது பைபிள்ல எழுதப்பட்டது ஒரு எழுத்தா இருக்க கூடாது. இது நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும். அல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில நடக்கணும். நான் சொன்னேன்ல, எங்க பகுதியில் ஒரு ஆள் இல்லை, எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு தடவை எங்களை அடிச்சிட்டாங்க. ஆராதனையில் மரத்தடி நிழல், ஒரு பக்கம் மூங்கி மரம், அந்த மூங்கில் கொத்து அந்த நிழல், தென்னை மரத்து நிழல். இந்த 2 நிழலுக்கு இடையில ஜனங்கள் உட்காந்துருப்போம். 40 பேர் இருப்பாங்க. அந்த ஆரம்ப நாள் 35-40. ஏன்னா ஒரு காட்டு கருவை, அந்த கருவை நிழல்னு நான் பிரசங்கம் பண்ணுவேன். மே மாதம் நல்ல வெயில் வந்து எங்களை அடிச்சிட்டாங்க. அடிச்சு ரகலை பண்ணிட்டாங்க. எப்படியெல்லாம் அடிக்கணுமோ அப்படின்னு அடிச்சிட்டாங்க. பொம்பளை ஆம்பளை எல்லாருக்கும் அடி, கண்ணாமண்ணன் அடி. நான் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அந்தளவுக்கு ஒன்றும் அந்த கேஸெல்லாம் எடுக்கலை, நாங்களும் கவலைப்படலை. ஆனால் ஒரு 6 மாதமோ 3 மாதமோ கழித்து ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. எங்களுக்கு தெரியாது. அவர் கிரியை செய்தது 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 6 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த செய்தி எங்களை வந்துச்சு. அதே ஊரில் தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பயந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப குறைவு, ரொம்ப சொற்பம். அந்த ஊரில் எங்கள் ஒரு வீடு மட்டும்தான், ஊட்டியானியில் என்னுடைய ஒரு வீடு மட்டும்தான், வேற யாரும் நம்ம பக்கம் கிடையாது. அங்கே எல்லா ஜாதியும் ஒரே இடத்துல உட்காந்து பஞ்சாயத்து பேசுவாங்க. எத்தனை கட்சி மனசுக்குள்ள இருக்கலாம், கொடியேற்ற முடியாது. ஒரே இடத்துல 1ஆம் தேதி கூடி பஞ்சாயத்து பேசுவாங்க, எல்லா ஜாதிக்காரரும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடான ஊர். அங்கே இந்த இயேசுவை கும்பிட விடாங்கிறான். நம்ம மீறி கும்பிட்டு இருக்கிறேன், ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். அடி உழுவுது. என்ன, நாங்கள் பயந்துட்டோம், அடி வாங்கிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கேஸ் எடுக்கல, மறுபடியும் அங்கே தான் நடத்திட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 5-6 வருஷம் கழிச்சு செய்தி வருது. இந்த அடிச்சுட்டு போய் 3 மாதம் கழிச்சு அந்த அடித்த நபர்கள்லாம் எந்த இடத்துல உட்காந்துருந்தாங்களோ மேலேருந்து கல் விழுந்திருக்கு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்க, பஸ் ஸ்டாப்பில் மேலேருந்து கல் விழுந்திருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த அல்லோலியக்காரனை கொண்ட பெரிய செய்வனை செஞ்சுவிட்டானுவோ நமக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க.
அடுத்தது அவங்க தெருவில் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருக்காங்க. அந்த தெருவில் மேல இருந்து கல் விழுந்துருக்கு. இவங்க எங்க உட்காந்துருக்காங்களோ 6 மணிக்கு மேல 3 மாசத்துக்கு பிறகு மேல இருந்து கல் விழ ஆரம்பிச்சிட்டு. இது வெளியில நமக்கு தெரியல. நாம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம ஜெபத்தை மாத்திரம் செய்தால் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். நம்ம செய்ய வேண்டியதுதான். இதை விட்டு நம்ம வேற எதுவும் செய்யக்கூடாது. இதான் தாவீது கேட்டாரு, ஒப்பு கொடுப்பீரா? நான் போகலாமா? போ, ஒப்பு கொடுப்பேன். ஜெபத்திற்கு ஒரு வேலை உண்டு, ஜெபத்திற்கு ஒரு நல்ல பதில் உண்டு. ஜெப நேரத்தை ஆண்டவர் வீணடிக்க மாட்டார். உங்க ஜெப நேரத்துக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்ப இங்க வாசிங்க 4வது வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். இல்ல 3வது வசனம். நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்கள் நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். அல்லேலூயா. நம்ம நாட்டுல இது நடக்கணுங்க. இந்தியாவுல எல்லா அதிகாரியும் கிறிஸ்தவர்களுக்கு துணை நிற்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா துறை தலைவர்களும் கிறிஸ்தவர்களுக்கு துணை நிற்கணும். இந்தியாவில் 3% கிறிஸ்தவர். இல்ல, தவறுது. அந்த கணக்கு தவறு. ஆதி காலத்தில் மாறினாங்கல்ல ரிஜிஸ்டர் பிரகாரம், அந்த கிறிஸ்தவர்கள் அதோடைய சந்ததி. அது சிஎஸ்ஐ வரும், டிஎல்சி வரும், ஆர்சி வரும், அவ்வளோதான் வரும். இப்போ இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் வராதுங்க. இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல பல ஆயிரங்கள், அதெல்லாம் இதில் வராது. நான் சொல்கிறேன், இந்தியாவில் இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் 25 கோடியை தாண்டி விட்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. 25 கோடியை தாண்டி விட்டார்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நான் 25 கோடி குறைச்சு சொல்றேன். 25% தாண்டிட்டாங்க. நமக்கு தெரியாது, அதெல்லாம் கணக்கில் வரல. எங்க சபையில் இன்னும் யாருமே ஒருத்தர் கூட ரிஜிஸ்டர் பண்ண மாறல, கணக்கில் வரல. இப்ப படிக்கிற பிள்ளைகளை மட்டும் ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாங்க கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி, அதான் பண்ணியிருக்கிறாங்க. வேற ஒன்று ரிஜிஸ்டர் ஒன்றும் மாறல. ஆக ஒரு பெரிய கூட்டம் பெருகிட்டு இருக்கு. இந்த வார்த்தை இந்தியாவில் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. அதிகாரிகள் எல்லாரும் நம் பக்கம் சாதகமாய் வரப்போகிறார்கள். இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்தில் நிறைவேற போகுது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைவேற போகுது. நான் இருக்கிற மாவட்டத்தில் நிறைவேற போகுது. கொடுமையாய் பாதிக்கப்பட்ட வட இந்தியாவில் நிறைவேற போகுது. கர்த்தர் சீக்கிரம் கிரியை செய்ய போகிறாரு. 127 தேசத்தில் செய்த தேவன் ஒரே ஒரு நாட்டில் செய்யாமல் இருப்பாரோ? 127 நாடு, அதுல ஒரே ஒரு நாடு இந்தியா. நடக்காதா? நான் நம்புறேன். இந்த ஸ்டேஜில் இருந்து சொல்றேன், சீக்கிரம் அதை நம்முடைய கண்களால் பார்க்க போகிறோம். சோத்திரம். 4வது வசனம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. கிறிஸ்தவனால பயம் வரணையா? கிறிஸ்தவ குடும்பத்தினை நோக்கி சிந்திக்கும் போது பயம் பிடிக்கணும், நடுக்கம் பிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் பிடிக்கணும். நான் ஒரு ஜெப திட்டத்தோடு இருந்தால் அதெல்லாம் நடக்குது. எனக்குள்ள ஒரு ஜெப தாகம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். எனக்கும் தேவனுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தால் தானே இது நடக்கும். இல்லைன்னா எப்படி நடக்கும்? சத்துரு ஜெயிச்சுட்டு இருப்பான். 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று. 4 வாசிருக்கோம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்கள் எல்லாம் பட்டயத்தால் வெட்டி கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பயங்கர. ஆமென். அல்லேலூயா. சத்துரு ஓங்கி நிக்கிறாங்க. அந்த சத்துருக்கு கர்த்தர் பதில் உங்க வழியா தான் செய்ய போகிறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்க ஜெபத்துக்கு ஒரு பதில் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பரிசுத்தவான்கள் பலியாக இருக்கிறாங்க. நிறைய பரிசுத்தவான்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய மன வேதனை ஜெபம் இந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய விடுதலை கொண்டு வர போகுது. இந்த காரியம் நடக்க போகுது. இந்த வசனம் நிறைவேற போகுது. இதே பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டதை பார்த்த கண்கள் பரவசம் அடைய போகிறது. ஆமென். அல்லேலூயா. சஞ்சலம் நமக்கல்ல. சொல்லுங்க வாயை திறந்து. சஞ்சலம் நமக்குரியது அல்ல. சொல்லுங்க வாயை திறந்து. சஞ்சலம் எனக்குரியது அல்ல. சஞ்சலம் எங்களுக்குரியது அல்ல. ஜெபிக்கிற எங்களுக்கு சஞ்சலம் சொந்தமானது அல்ல. சஞ்சலம் எங்களுக்குரியது அல்ல. அது சத்துருவுக்கே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். வாசிப்போம். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14 இருந்து 16 வரை. சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும்
அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லாகோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பவும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி வர என்ன காரணம்? 5 ராஜாக்கள் பிளஸ் 4 ராஜாக்கள். அந்த 4 ராஜாக்கள் ஜெயித்தார்கள், 5 ராஜாக்கள் தோற்று போனார்கள். நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு ராஜானால சில ஆயிரங்கள் போர் வீரர்கள் இருந்தாகணும். 5 ராஜாக்களுக்கு பல ஆயிரங்கள் இருந்திருப்பாங்க, 4 ராஜாக்களுக்கும் பல ஆயிரங்கள் இருந்திருப்பாங்க. இந்த பல ஆயிரம் போர் வீரர்கள் 4 ராஜா ஜெயிச்சு 5 ராஜாவை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். இந்த 5 ராஜாக்கள் எத்தனை ஆயிரம் போர் வீரர்கள் இருந்திருப்பார்கள்? ஆனால் ஆபிரகாம் கையிலிருந்து வெறும் 318 பேர். கவனிங்க, இந்த பிரேயர் செல்னு சொல்ல ஜெபக்குழு, சின்ன ஜெபக்குழு பெரிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. 4 பேரை கொண்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குழு, 4 குடும்பத்தை வைத்து ஜெபிக்கிற ஆரம்பிக்கிற ஒரு ஜெபக்குழு பல ஆயிரம் போர் வீரர்களால் செய்ய முடியாத காரியத்தை சின்ன ஜெபக்குழு பெரிய காரியத்தை சாதிக்கும். அல்லேலூயா. ஜெபக்குழு முக்கியத்துவப்படுத்துங்க, ஜெபக்குழு ஆரம்பிங்க, பிரேயர் செல் உண்டாக்குங்க, அதுக்கு பிரயாசப்படுங்க. 5 ராஜாக்களை சாதிக்க முடியாத வெறும் 318 பேர் ஜெயிச்சானே. சத்துருக்களை தேவன் ஜெபிக்கிறவங்க தான் ஒப்பு கொடுக்கிறாரு. ஜெப வீரர்களை தேடுறாரு, உபவாச வீரர்களை தேடுறாரு, ஜெபிக்கிற தாகம் உள்ள மக்களை தேடுறாரு. அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். வெற்றியை தருவதற்காக ஜெப வீரர்கள் தேவை. சும்மா அழகா ஞாயிற்றுப்படி வந்துட்டு பைபிள் கூட எடுக்காம, டைரி கூட எடுக்காம, அழுங்காம குழுங்காம அப்படியே வந்துட்டு உக்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறதுனால உங்களுக்கும் லாபம் இல்லை, இந்த சபைக்கும் லாபம் இல்லை, இதை உண்டாக்கின தெய்வத்துக்கும் லாபம் இல்லை. ஒரு மாற்றத்தை தெரிவிங்க, ஒரு மாற்றத்துக்குள்ளாக வாங்க, ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துங்க. ஆனா இந்த சபையில் நான் இன்றைக்கு பார்க்கிறது ஒரு மந்த நிலையை என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறேன். ஒரு கொடூரமான மந்த நிலையை நான் பார்க்கிறேன். இது நீடிக்குமையானால் உங்களுக்கு பாதிப்பு வரும். இது நீடிக்குமேனால் பாதிப்பு. எச்சரித்து சொல்லுகிறேன் தகப்பன்மார்களே, சகோதரர்களே, எச்சரித்து சொல்லுகிறேன். முகஸ்துதிக்காக அல்ல, எச்சரித்து பேசுகிறேன். இந்த மந்த நிலை நீடிக்குமேயானால் 1% ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்காது. நான் சொல்லிவிட்டு நீ கடந்து போக போகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் டைரியிலே தேதியை போட்டு. கொடூரமான ஒரு இருள் உங்களை கவி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாற்றாக பிரித்து வைத்திருக்கிறது. என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். ஒரு ஒற்றுமை, ஒரு மனதை குறைத்து கொண்டிருக்கிறது. கசப்பையும் வெறுப்பையும் விதைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எச்சரிக்கையாய் இல்லாவிட்டால் பல ஆபத்துகளை சந்திக்க நேரிடும், பல நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். இதில் தப்பித்துக் கொள்ள ஒரே வழி பிரேயர் செல். நீங்க சம்பாதிச்சிருக்கலாம், பணம் நிறைய வச்சிருக்கலாம், குறிப்பிட்ட காலங்கள் ஒண்ணுமே இருக்காது. ஜாக்கிரதை. ரொம்ப அசால்ட்டா இருக்கிறீங்க, உங்களை அசால்ட்டா உள்ள தள்ளிட்டது, கைக்குள்ள போயிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் தான் முற்றிலும் வெளியில கொண்டு போறதுக்கு. முட்டி போடுங்க, எல்லாரும் முழங்கால் போயிடுங்க. ஜெபிப்போம், எல்லாரும் முழங்கால் போயிடுங்க. இந்த ஆவியை விரட்டும். முதலாவது, இதுக்கு மேல என்ன பிரசங்கம் உங்களுக்கு ஏறாது, எந்த பிரசங்கம் ஏறாது. கொடூரமான நிலைக்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கொடூரமான நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சோத்திரங்க, நடக்கிற சம்பவம் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சோத்திரம். இது நீடித்தால் கஷ்டம், இது நீடித்தால் கஷ்டம், இது நீடித்தால் கஷ்டம். குரல் கொடுப்போம், எங்க சபை நிலையை மாற்றுங்கப்பா, சபையார் நிலையை குரல் கொடுங்க, குரல் கொடுங்க. வாயத்திறங்க, எல்லாரும் பேசுங்க. நான் பேச போது நீங்க தான் பேசணும், நீங்க தான் கதறணும். இது உங்க கையில கொடுக்கப்பட்ட சபை, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சபை. இதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் உங்க கையில் இருக்கு, இதை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் உங்க கையில் இருக்கு. தம்பி வாயத்திறங்க, எல்லாரும் வாயத்திறங்க. அண்ணா வாயத்திறங்க, பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. சபையை காப்பாற்றுன்னு சொல்லுங்க, காப்பாற்று சொல்ற ஆவியை ஊற்றுன்னு சொல்லுங்க. இல்ல, அந்த ஆவிக்குரிய பலன் இல்ல, அந்த பலன் குறைந்து போச்சு, குறைந்து போச்சு, ஒரு மனம் குறைந்து போச்சு. பிரிவினவாத ஆவிகள் தலை தூக்கி நிற்குது. இந்த ஆவிகள் எரிக்கப்படணும், இந்த ஆவிகள் எரிக்கப்படணும். எல்லாரும் எரித்து ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. வாயை திறங்க, வைராக்கியம் காட்டுங்க,
வைராக்கியம், ஆண்கள் வைராக்கியம் காட்டுங்க ஐயா. ஐயா வாயை திறங்க ஐயா. தெண்டமா அப்படி உட்கார்ந்து இருக்காதீங்க, பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அந்த இருளின் ஆதிக்கம் எரியட்டும், எரிந்து போ. சொல்லுங்க சொல்லுங்க தம்பிங்க எல்லாம் பேசுங்க, படிக்கிற பிள்ளைகள் பேசுங்க. எங்க சபையை காப்பாற்றுங்க ஐயா. இயேசுவே சபையை காப்பாற்றும், சபையை காப்பாற்றும். அக்கினி இறங்குவதாக, பட்சிக்கிற அக்கினி இறங்குவதாக, இருள் எரிந்து போவதாக, சாத்தான் கிரியை அழிக்கப்படுவதாக, சபையை கெடுக்க சூறையாட நினைக்கிற ஆவிகள் சங்காரமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்யட்டும். சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க, வாயை திறங்க, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லுங்க. இயேசுவே எங்களை காப்பாற்றுன்னு சொல்லுங்க. நிர்பந்தமா நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள் சகோதரனே. நிறைய சம்பாதி நினைக்காதீங்க. ஒண்ணுமே இல்லாத நிலை ஒரு வரப்போகிறது. சத்துரு கண்ணி வச்சுட்டான், அவனை விரட்டி அடிங்க. சத்துரு விரட்டி அடிங்க. ஜெபத்தால் ஜெபத்தால் ஜெபித்தால் அவன் ஓடுவான், ஜெபித்தால் ஓடுவான். அல்லேலூயா. சத்துருவின் கிரியில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க ஐயா. அம்மா பயன்படுத்துங்க, தங்கச்சி பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த கிரிகளை அழிக்கிறோம், கிரிகளை அழிக்கிறோம். சர்ப்பம் வெட்டப்படட்டும், அவருடைய கிரியை அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கிரியை அழியட்டும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை எரிக்கிறோம், எரிக்கிற இயேசுவின் நாமத்தில், எரிக்கிற இயேசுவின் நாமத்தில், எரிக்கிற இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன், கட்டுகிற இயேசுவின் நாமத்தில். சத்துருவை துரத்தி அடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சபையை விட்டு வெளியே போ, சபையாரை தொடாதே. ஆமென் ஹல்லேலூயா. அக்கினி இறங்கட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இயேசுவே சபையாருக்கு மனம் இறங்குங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரும். ஸ்தோத்திரம். 5 ராஜாக்கள்ல சாதிக்க முடியாத ஒன்று கவனிங்க. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நான் உண்மை நிலை சொல்லி போறேன். நான் சொல்லாம போனா நான் உங்களை முகஸ்துதி பண்றேன்னு அர்த்தம். நீங்க நாசமா போனா பரவாயில்ல அப்படின்னு நான் போறேன்னு அர்த்தம் இல்லை. அதற்காக கர்த்தர் என்னை கொண்டு வரல, அதற்காக கொண்டு வரல. இந்த காரியம் என்ன என்பதை சொல்லுவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. காரியம் என்னது என்பதை சொல்லுவதற்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய கசப்பு, வெறுப்பு, பிரிவினைகள் இடம் கொடுத்துட்டீங்க, இடம் கொடுத்துட்டீங்க. எதிராளி கையில பலியாயிடாதீங்க. ஒரு கதை சொன்னாங்கல்ல, ஸ்தோத்திரம். நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தமிழ் பாடப்புத்தகத்தில் அட்டையில் அங்கே 4 எருதுகள், காளை மாடுகள், ஒரு சிங்கம் படம் போட்டுரும். இந்த சிங்கம் 4 கிட்டையும் போது 4 முட்டி தள்ளிடும். அது 4ஐயும் தனித்தனி அது பிரிந்த பொழுது ஒன்று ஒன்றா வெட்டு வச்சுட்டு. இது நான் 3ஆவதுல என்னுடைய தமிழ் பாடப்புத்தகத்தில் அட்டையில் போடப்பட்ட ஒரு படம். அது அந்த நிலை இந்த சபைக்குள்ள இருக்கு, அந்த நிலை இந்த சபைக்குள்ள இருக்கு. ஒரு மனதிற்கு ஆச்சரியம் பண்ணுங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அநேகருடைய வருமானத்தின் வாசலை அது அடைக்க போகுது. கிடைத்த வருமானம் வீணான வழியில செலவழிய போகுது. பிளான் பண்ணிட்டான். அவன் திட்டத்தில் இடி உழணும் இயேசுவின் நாமத்தினால. அவன் திட்டத்தில் இடி உழணும் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க வைராக்கியமா ஆவியில. அவன் திட்டத்தில் இடி உழணும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடையார்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் உடையார்குளம் சிஎஸ்ஐ சர்ச் வாசல்ல கன்வென்ஷன். அந்த பகுதிக்கு, தூத்துக்குடிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் அது. அங்கே போய் ஜெபம் பண்ணுறோம். அங்கே ஐயர் நியூ கப்பல் மேரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் வரார்.
அங்கே நாங்கள் இன்னொரு ஐயர் அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. எங்களை ஒரு ஸ்கூலில் தங்க வச்சுருந்தாங்க, உடையார்குளம். அப்போ முதல் நாள் கூட்டம் நடக்குது. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. முருகேசன் அப்படிங்கிற ஒரு பெயரை வெளிப்படுத்துகிறாரு. நான் சொல்கிறேன் ஜெபத்தில், முருகேசன், கர்த்தர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. ஏன் கர்த்தரை தூரமாக பார்க்கிறீர்கள்? நீங்கள் மனம் திரும்பினா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேரை சொல்லிட்டு அதில் முருகேசன் ஒரு பேர் முடிச்சு நான் வந்துட்டேன். ஒரு அம்மா அந்த சபை பணிவிடை செஞ்சு கொண்ட அம்மா எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அம்மா ஓடி வந்தாங்க. ஜெபம் முடிஞ்சேன். ஐயா அப்படின்னாங்க. ஏம்மா என்னம்மா, என்னையா அந்த பேரை போய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னாங்க. ஏம்மா யாருமா அப்படின்னு கேட்டேன். அவன் போன வாரம் ஐயா தீச்சட்டி தூக்கிட்டு சபைக்குள்ளா இங்கே வந்துட்டான் ஐயா அப்படின்னாங்க. ஐயோ அவன் சண்டைக்கு வருவான் ஐயா, நீ என்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். இல்லை ஐயா. அப்போ என்னட்ட யார் சொன்னது? கர்த்தர் தான் ஐயா சொல்லியிருக்காரு, அவர் பார்த்துக்குவார் போமா அப்படின்ட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் ஸ்கேன் பண்றோம்? வயிற்று வலி ஸ்கேன் பண்ணு, தலைவலி ஸ்கேன் பண்ணு, மாத்திரை நிக்கல, இன்ஜெக்ஷன்ல நிக்கல, உடனே ஸ்கேன் பண்ணு, பிளட் டெஸ்ட் பண்ணு, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணு. ஏன்? எதுக்காக? அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு ஸ்கேன் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் எங்களை கொண்டு வந்தது ஒரு ஸ்கேனிங் ஐயோட கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். இங்க என்ன நடக்குது என்பதை சொல்லுவதற்காக, அந்த கலையை பிடுங்குவதற்காக, அந்த வேரை அழிப்பதற்காக, அந்த தீய சக்தி வெட்கத்தை உண்டாக்குவதற்காக, சத்துருவுக்கு சஞ்சலத்தை உண்டாக்குவதற்காக தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. சபை என்பது கர்த்தருடைய சரீரம், அதை காப்பாற்றுவது அவருடைய பிரதான கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதையோ நினைச்சு வீணா போயிடாதீங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறேன், எதையோ நினைச்சு பிசாசுக்கு பலி ஆயிடாதீங்க. நீங்க வழியை திறந்தான் வருவான். எப்ப திறப்பீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். திறப்பதற்காக பலரை தூண்டி விட்டுட்டு இருக்கான். தயவு செய்து ஒரு மனம் கெடுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒரு குடும்பம் 4 பேர் 5 பேர், அதுக்குள்ளே நம்மளால எதுவும் சமாளிக்க முடியல. ஒரு சபை, பலதரப்பட்ட குடும்பங்கள், பல ஜாதி மக்கள் வருகிற இடம், அது கண்ட்ரோல் பண்ணுவது சாதாரண காரியம் அல்ல. ஒன்று வடக்கு பக்கம் இழுக்கும், ஒன்று தெற்க இழுக்கும், ஒன்று கிழக்க இருக்கும், ஒன்று மேற்க இழுக்கும். எல்லாம் ஒரு பக்கம் வரும் என்பது சாதாரணம் அல்ல. ஆவியானவர் இறங்கினால் மாத்திரமே அது சாத்தியம், மனிதனால் முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெறும் 318 பேர் ஒரு சின்ன ஜெபக்குள்ளே பெரிய காரியத்தை சாதிக்க வைக்கும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் இணைந்து பிரார்த்தித்தார்கள். 2 நபர் இணைந்து ஜெபித்தார்கள் என்று நம்முடைய வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி வைத்தார். 1,85,000 போர் வீரர்கள் அங்கே மாண்டு போனார்கள். சனகரிப்பு, செத்த முகமாய் தேசத்திற்கு திரும்பினான். அவன் கற்ப பிறப்பே அவனை தீர்த்து கட்டினார்கள். அல்லேலூயா. ஜெபம் பெரிய காரியத்தை செய்யும். ஒன்றிணைந்து ஜெபிக்கிற ஜெபம், இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். 4 குடும்பம் சேர்ந்து ஜெபிங்க. 4 குடும்பம் கலகத்துக்கு ஒன்று சேராதீங்க, ஜெபிக்க ஒன்று சேருங்க. பிரிவினைக்கு ஒன்று சேராதீங்க, பிரிந்ததை இணைக்க ஒன்று சேருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வாசிக்கலாம் இந்த வசனத்தை 20 வாசிப்போம் மறுபடியும். 14-20 ஆதியாகமம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம். ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை வாசனம் முடிப்போம், நேரம் முடிய போகிறது. உபாகமம் 33:7. அவன் யூதாவை குறித்து, கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோட திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராக இருப்பீராக. சரி, மோசே சொன்ன வார்த்தை இது. துதிக்கிற ஜனங்களுக்கு இந்த சகாயம் கிடைக்கும். அது எப்படி கிடைத்தது? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8-12 வரை வாசிக்க நாம் கேட்கலாம். ஆதியாகமம் 49:8-12 வரை. யூதாவே, சகோதரரால் புகழப்படும் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கரம் இன்னைக்கு நம்முடைய சத்துருவின் பிடரின் மேல் வரப்போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கரம் இதுவரை உங்களை எதிரிட்ட சத்துருவின் பிடரின் மேல் வரப்போகிறது. உங்க பிடரி அவன் பிடிச்சிருந்தான், இன்னைக்கு அவன் பிடரியை நீங்க பிடிக்க போகிறீங்க. அவனை உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறாரு. துதிக்கிற ஜனங்களுக்கு சத்துருவை கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்பார்.
துதிக்காதவர்களை சத்துருவின் கையில ஒப்பு கொடுப்பார். ஆண்டவர் நிறைய புகழணுங்க, நல்லா ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும். உடன் ஊழியர்லாம் வந்திருக்கிறாங்க, நீங்க நான் போன பிறகு கேட்டு பாருங்க, வெறும் பாட்டே மட்டும் பாடினாங்களா திட்டி விடுவாங்களே. ஃபர்ஸ்டருடைய படைப்புகளை சொல்லி சோத்திரம் சொல்லணும், ரெண்டாவது வசனங்களை சொல்லி சோத்திரம் சொல்லணும், மூணாவது நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி சோத்திரம் சொல்லணும். இது அத்தனையும் சொல்வதுக்கு பேர் தான் என்னது? ஆராதனையில விண்ணப்பம் இருக்கக்கூடாது. அவருக்கு மகிமை சேர்க்கணும், அவரை மட்டும் மகிமை உயர்த்தி 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 பேசணும், உயர்த்தி உயர்த்தி பாடணும். அந்த ஆராதனையில போய் நமக்கு விண்ணப்பம் அது நமக்காக உள்ளது. நாம இந்த காரியத்தை செய்தா நமக்குரியதை அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த மூணு செய்யறது ஆராதனை. இதுதான் ஒரு உண்மையான ஆராதனை. வசனத்தை சொல்லி, படைப்பை சொல்லி, நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி, இது மூணுக்கும் நன்றி சொல்லணும், சோத்திரம் சொல்லணும். நிறைய சோத்திரம், இடையிடையே சின்ன சின்ன ஒரு பாடல், 2 ஸ்டான்ஸா, ஒரு ஸ்டான்ஸா, இல்லை ஒரு முழு பாடல். இப்போ இடையில ஒரு பாட்டு இந்த தம்பி பாடினார்ல, அது ஒரு பாடல். பாட்டே பாடி முடிச்சிடக்கூடாது. துதி சோத்திரம் நிறைய இருக்கணும். திட்டி விடுவேன், பப்ளிக் வச்சு திட்டி விடுவேன், பையனுக்கு முகமெல்லாம் செத்து போயிடும், அப்படியே தொங்க விட்டுருவாங்க. என்ன நான் சொல்ல, திருத்திக்கப்பா, நிறைய சோத்திரம் சொல்லணும், நிறைய அல்லேலூயா இருக்கணும், வசனத்தை சொல்லி சொல்லி, படைப்புகளை சொல்லி சொல்லி, மூன்றாவது நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி, அந்த ஆராதனையில் ஆண்டவர் மகிமைப்படுவார். அந்த ஆறுதல் இறங்கி வருவாரு. எனக்கு அது வேணும் இது நம்ம கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எது வேணும்னு சொல்லி துதிக்கிற நபர்களை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். யூதாவே, உன் கை உன் சத்துருவின் பிடரின் மேல் வரப்போகிறது. யூதாவே, துதிக்கிற ஜனமே, துதிக்கிற மக்களே, உங்கள் கைகளில் உங்கள் சத்துருக்களை தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார். துதிக்க ஆரம்பியுங்கள், ஆர்ப்பரிக்க ஆரம்பியுங்கள், அல்லேலூயா சொல்ல ஆரம்பியுங்கள். அதை குறைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லேலூயா. துதிக்கிற ஜனம் தான் வெற்றி பெறும், ஆராதிக்கிற ஜனம் தான் வெற்றி பெறும். கடமைக்கும் ஆராதனைக்கு வருகிறவர்கள் வெற்றி பெற முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க அந்த 49 வாசிங்க. உன் தகப்பனுடைய புத்திரர் உன்முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் அடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். சொல்லுங்க, துதிக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சேருவார்கள், ஜனங்கள் பெருகுவார்கள், தானே வருவார்கள். அதுக்காக தான் துதி பகுதி, அதுக்காக சோத்திர பகுதி. நிறைய சோத்திரம் சொல்லுங்க, நிறைய துதிங்க. ஆராதனை முடிந்த பிறகு விண்ணப்பம் பண்ணுங்க, அதற்கு முன்பாக விண்ணப்பம் வைக்காதீங்க. அவரை போலுகிற இடத்துக்கு பேர் தான் ஆராதனை. அவரை உயர்த்தி உயர்த்தி பேசுற இடத்துக்கு தான் ஆராதனை. அது முடிந்த பிறகு எங்களுடைய ஆராதனையுடைய ஒழுங்கு அதுதான். ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு கடைசியா 10 நிமிடம் 15 நிமிடம் நாங்கள் விண்ணப்பம் வைப்போம். 10 நிமிடம் குறையாது. சபையின் முதல் பாதுகாப்புக்காக அதில் நாங்கள் ஒரு 17 வசனம் வச்சிருக்கிறோம். 124 சங்கீதம் 8 வசனம், சகரியா 2:5, யோபு 1:10 10 வசனம், ஏசாயா 41 10-16 7 வசனம். இந்த 17 வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த சபை ஐக்கியத்தில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, வெளிநாடு போனவர்கள், வெளி மாநிலம் போனவர்கள், ஆண்டவர் வெளி மாவட்டம் போனவர்கள், இதே மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கு இந்த 17 வசனம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக ஒவ்வொரு ஆராதனையிலையும். 124 சங்கீதத்தில் பெரிய பாதுகாப்பு இருக்கு, பெரிய பாதுகாப்பு இருக்கு, பெரிய பாதுகாப்பு இருக்கு. இதை டெய்லி ஜெபம் பண்றோம் சபையில. டெய்லி முதல் விண்ணப்பம் தான், ஆண்டவரே இந்த 17 வசனத்தை இந்த ஐக்கியத்தில் எல்லா நபர்கள் மீது வைக்கிறோம் ஐயா. டெய்லி ஆராதனை முடிந்து ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் விண்ணப்பம் இருக்கும். அதன் பிறகுதான் செய்திக்கு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில நமக்கு கேட்பது ஆராதனை அல்ல, அவருக்கு செலுத்துவது ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.